நேசிப்பை என்றும் துறக்காமல் அதை கௌரவமாக தலை நிமிந்து 1000 ராஜபக்சாக்கள் அவருடைய இடுபடிகளான பேசியல் கொத்தமையா யார் என்றாலும் அதற்கு எதிராக நிமிந்து தமிழ் மூச்சு விடக்கூடிய ஒரு சுதந்திர பிரேமியாக வாழ்வதற்கு என்னுடைய எழுத்து வசதி செய்ய வேண்டும் என்று நினைத்து வாழ்ந்தேன். இது வெறும் பேச்சுக்காக என்னுடைய வாழ்க்கையின் சாரம். எனக்கு தெரியும், நான் மட்டும் உலகம் முழு போட்டு அது சேலம் இது விநாயகட்ட ஐயா ரெண்டு சொல்லியிருந்தால் ஒரு பிரின்சிபலாக இருந்திருக்கிறார். அவரும் சொன்னவர் உன்னை ட்ரைனிங் காலேஜுக்கு பிரின்சிபலாக அனுப்புகிறேன். அதே சமயம் ராஜகுரு அண்ணா அவரும் ஒரு மினிஸ்டர். அவர் சொன்ன உனக்கு என்னத்துக்கு ட்ரைனிங் காலேஜ், ஏனென்றால் ராஜகுரு பையன் ட்ரைனிங் காலேஜில் நான் போயிட்டேன்னால் அந்த டீச்சர்ஸ் எல்லாரும் மிதந்து எனக்கு எதிராக ஒரு டீச்சர்ஸ் க்ரௌட் உண்டாக்கி போடுவார்கள். எனவே உன்னை கவர்மெண்ட் காலேஜுக்கு போடுறோம். 2 பேரும் போட்டது மாறி மாறி என்ற நெத்தியில நான் வந்தேன். இதனால பொறுத்து போய் நான் சக்கரை பண்ணிவிடவில்லை. இல்லாட்டிக்கிண்டை பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒன்று செய்தேன், இந்தப்பா உந்த நாட்டினுடைய கல்வியை நீ காத்துப்போ. இதை நான் குழப்ப விரும்புகிறேன். நான் குழப்பக்காரன் தானே நீ சொல்லி எனக்கு ப்ரொமோஷன் எழுதுற ஆள விடு. நான் நைஜீரியாவில் போய் எந்த சேவை தேவை என்றால் ஆனபடியா அங்கே போய் படிப்புக்கிறேன். அங்கே ஒரு 8 வருஷ காலம் நான் படிப்புக்கிறேன். இந்த 8 வருஷ காலம் எனக்கு ஒரு தவம் இருந்த காலமாக மாறியது. ஏனென்றால் மீண்டும் மகா உயிர்ப்புள்ள ஒரு எழுத்தாளர் என்று தோன்றினார். சாதாரணமாக போரடிக்கிறனும் நின்று போட்டு கேள்வி பத்திரிகளை நான் துவங்கலாம். அதனுடைய இரண்டு இது இன்ஃபார்மல் இது போதுமப்பா போதும் பாடிடலாம். ஆனால் இந்த முதலாவது உலக இலக்கியம் என்று ஒன்று சொல்லுகிறோம். அது உங்களுக்கு தெரியும். முதலாவது உலக அமெரிக்கா விட்டு போட்டு முதலாவது இருக்கையில ஆனவுடைய ஆங்கிலத்தில் உள்ள அல்லது ஐரோப்பிய மொழிகளிலே உள்ள இலக்கியம் முதலாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் இலக்கியம் முதல். 2வது இலக்கியம் எது? அதற்கு மாறாக இவன் முதலாளி இலக்கியம் எது? இது கற்பனை லோகம். அதுக்கு எதிராக மனுஷநேயத்தை இழந்து ஒரு கம்யூனிசத்தை இழந்து யதார்த்த இலக்கியம் எல்லாத்துக்கு சோசியலிச யதார்த்த இலக்கியத்தை படைக்க வேண்டும் என்று அது 2வது. 3வது உலக இலக்கியம் என்ன என்றால் ஒரு சொல்லு. அதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு கழிச்சு 3வது இந்த தேர்ட் வேர்ல்டு லிட்ரேச்சர்னா அது லத்தீன் அமெரிக்காக்காரனுடைய இலக்கியம் உண்டாரு. இப்போ தமிழ்நாட்டில் 3வது உலக இலக்கியம் என்றால் லத்தீன் அமெரிக்கன் இலக்கியம் தான் சொல்லுகிறார். இந்த லத்தீன் அமெரிக்கன் இலக்கியங்கள் பெரும்பாலும் ஸ்பானிஷ் மொழியிலே எழுதப்படக்கூடிய இலக்கியங்கள். அந்த இலக்கியங்கள் தான் இந்த மாந்திரிக யதார்த்தவாதம் வந்த எல்லாத்தையும் கொண்டு வந்துள்ளன. ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஒரு தினம் வெட்டி பார்த்ததும் இல்லை. ஆனால் உண்மையில்
தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலே மூன்றாவது உலக இலக்கியம் என்பது ஆப்பிரிக்க இலக்கியங்கள் தான். ஏனென்றால் ஆப்பிரிக்காவும் தமிழனும் இந்து சமுத்திரத்தினால் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆப்பிரிக்காவினுடைய விழுமியங்களும் இந்திய விழுமியங்களும் மோதும் பொழுது அற்புதமான மாந்தநேயத்தையும் மானுஷிகத்தையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. நான் இந்த தங்கச்சி மாதிரிலாம் இருக்கிறேன், நான் பெரிய யோக்கியமான ஒரு நன்றியறிதல் உள்ளவன் என்று நான் சொல்லல. தங்கச்சி மாதிரி ஒரு ஜீதனம் கொடுத்தவனும் இல்லை. இன்றைக்கும் சந்தோஷமாக வந்த சிட்டி கொண்டிருக்கு. ஆனால் செய் நன்றி செஞ்சோட்டு கடன் ஒன்று இருக்கிறது என்பதை ஆப்பிரிக்க நாட்டிலே வாழ்ந்து வந்த பிறகு நான் உணர்ந்து கொண்டேன். அது என்னவென்றால், இந்த மூன்றாவது இலக்கியமாக தமிழர்கள் கொண்டாடப்பட வேண்டிய ஆப்பிரிக்க இலக்கியங்கள் தமிழனுடைய சுவைப்புக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு நிலை. இதனால் நான் ஒரு 12 மிகச் சிறந்த இலக்கியங்களை தடம் பதித்த ஆப்பிரிக்க இலக்கியங்கள் என்று அடையாளப்படுத்தி, அவை தடம் பதித்த இலக்கியங்கள் தான் என்பதை ஆப்பிரிக்க இலக்கியங்களிலே வல்லுநர்களாக விளங்குபவர்களுடைய ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் பெற்று, நான் எல்லாத்திலும் உண்டனில்லை. அது சில பேர் இருக்கிறேன், நல்ல பெருசா இருந்தா எல்லாரும் தெரிஞ்ச மனுஷரா இருப்பேன். நான் அப்படி இல்லை. எனக்கு தெரியாதுன்னா தெரியாது. எனக்கு என்னது நீங்கள் வந்துட்டு அரைச்ச கூட்டுக்கு இவ்வளவு பழப்புளி போடுறேன்னா நான் சொல்ல முடியும். அது என்ன நினைச்சிட்டு தாங்க. அதே போல அதை ஐடென்டிஃபை பண்ணி அதில் 10 நூல்கள் நான் மொழிபெயர்த்து முடித்து, இன்னும் 2 மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கிறேன். நான் இந்த ஆப்பிரிக்க இந்த கனேடிய பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது கடைசி ஒரு 10-12 மிக ஆவலுடன் சகல இலக்கியங்களையும் உள்வாங்க துடிக்கக்கூடிய இலக்கிய கவிஞர்களுக்கு அந்த நூலை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கரிசனையினால் தோளிலே சுமந்து கொண்டு வந்து செய்திருக்கிறது. ஆக இருக்கிறது 10 கட்டுகள். அதிலே 6 நாவல்கள் நான் மொழிபெயர்க்கிறேன். ஒன்று தி டார்க் சைல்ட், கருத்த குழந்தை. அடுத்தது இந்த அரபு மொழியிலே இதுவரையில் நோபல் பரிசு பெற்றவனுடைய மிராமர் என்ற நாவல். ஆப்பிரிக்க இலக்கியம் என்று எடுத்துக்கொண்டால் சீனு அச்சிபேயினுடைய பெயரை தவிர்த்து நாங்கள் பேச முடியாது. சீனு அச்சிபேயினுடைய நாவலை இங்கே மாநிலம் மொழிபெயர்த்திருக்கிறார். அவர் அந்த திங்ஸ் ஃபால் அபார்ட் என்பதை சிதைவுகள் மொழிபெயர்த்திருக்கிறார். சிதைவுகளும் திங்ஸ் ஃபால் அபார்ட்டும் உண்டு. ரூயின் தான் சிதைவுகள். எனவே மற்றவர்கள் இந்த மொழிபெயர்ப்பை நான் கமெண்ட் பண்ணக்கூடாது. சரியா? ஆனால் எனக்கு பிடிச்சது சீனிவாசிபேயினுடையது மக்களின் மனிதன். அதாவது ஜனநாயகத்தை பேணுவதற்கு யோசிக்க பொழுது
என்ன இப்படி குட்டிச்சுவரானது என்னை பற்றி ஒரு